إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதாவுடைய பாடத்தில் அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் தொடர்பான தலைப்பு. இன்றைய இந்த தலைப்புக்குரிய இந்த தொகுப்பை அஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தௌஹீதுடைய 3 வகைகளை நாம் படித்திருக்கிறோம். அதில் 3வது வகைதான் அல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் தொடர்பான தௌஹீத். அதனுடைய சுருக்கமான அறிமுகம் என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவ்வாறு வந்திருக்கிறதோ அதை அவ்வாறே ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்பதுதான் இந்த அடிப்படை. இதில் நான் இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு அடிப்படையாக சொல்லிக்கொண்டு செல்வேன். அவைகளை நீங்கள் என்ன செய்யலாம், முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது பின்னால் கூட நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் விளங்குவதுதான் முக்கியம். சரி, இதில் முதலாவது அடிப்படையாக நாம் பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானவைகள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தும் மிக அழகியவைகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 7வது அத்தியாயம் 180வது வசனம், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது அடிப்படை. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய 2வது அடிப்படை என்னவென்று சொன்னால், 2வது அடிப்படை, அதாவது அல்லாஹுடைய திருநாமங்கள் அனைத்தும் அதை சொல்வார்கள் தௌகீஃபியான்னு சொல்வார்கள். தௌகீஃபியாண்டா அதாவது அதை தாண்டி போக இயலாது, அதை தாண்டி என்ன செய்யலாது, போக இயலாது. அதாவது குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எப்படி வந்திருக்கின்றனவோ அதை நாம் அவ்வாறே என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை கடந்து நாம் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்கு திருநாமங்களை கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு திருநாமங்களை நாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தனக்குரிய திருநாமங்களாக எவைகளை அறிவித்து விட்டானோ அத்தோடு நின்று கொள்ள வேண்டும். அத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நின்று கொள்ள வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே இது சிந்தனைக்கு நாங்க இடம் கொடுத்து நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு இன்னும் திருநாமங்களை கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் செல்ல முடியாது. அப்ப இதில் கவனிக்க வேண்டிய 2வது அடிப்படை. அடுத்து நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நாம் ஈமான் நம்பிக்கை கொள்கின்ற போது நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை சொன்னேன். எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நம்பிக்கை கொள்ளுதல், அதே போன்று அந்த திருநாமங்கள் என்ன பண்புகளை அறிவிக்கிறதோ, அந்த திருநாமங்கள் என்ன பண்புகளை சொல்கிறதோ அதை ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த பண்பின் மூலம் அந்த திருநாமம் அந்த பண்பு எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, எவ்வாறு அது தாக்கம் செலுத்துகிறது. உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றுதான் ரஹீம், இல்லையா? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்று. அப்ப இந்த ரஹீம் என்ற இந்த திருநாமம் என்ன பண்பை கொண்டிருக்கிறது? து ரஹ்மா, ரஹ்மத் என்ற அந்த பண்பை கொண்டிருக்கிறது. அவன் அருளாளன் என்றால் அருள் என்ற கருணை என்ற பண்பை அது கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து என்ன? அதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு என்ன செய்கிறான்? அன்பு காட்டுகிறான், கருணை புரிகிறான். அப்ப 3 விஷயம் புரிஞ்சுட்டா? கொண்டு என்ன? திருநாமம். என்ன திருநாமம்? அர் ரஹீம். அர் ரஹீம் என்றால் என்ன பொருள்? அருளாளன், அன்பாளன் என்பது. சரி, அந்த பேர் என்ன
பண்பை கொண்டிருக்கிறது? அருள். அது கொண்டிருக்கக்கூடியது என்ன? அருள், அன்பென்ற அந்த பண்பை கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன படிச்சோம்? மூன்றாவது, அல்லாஹ் அதன் மூலம் என்ன செய்கிறான்? தான் நாடிய அடியார்களுக்கு, தனது அடியார்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? அன்பு செலுத்துகிறான் என்ற இந்த மூன்று விஷயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தௌகீஃப் என்று சொன்னால் என்ன? நீங்க இன்னும் சுருக்கமா புரிஞ்சு கொள்றதா இருந்தா அதற்கு ஆதாரம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம் சொல்லப்படுதா, அதுக்கு என்ன வேண்டும்? குர்ஆன்ல இருந்து அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும், அல்லது ஹதீஸ்ல இருந்து அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். புரிஞ்சுட்டா இது உங்களுக்கு? இது இரண்டாவது நாங்க பார்த்த அடிப்படை. எனவே அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படைகள்ல மூன்றாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பொறுத்தவரையில் அது இவ்வளவுதான் எண்ணிக்கை என்று சொல்ல முடியாது, இவ்வளவுதான் எண்ணிக்கை என்று மட்டிட முடியாது. அப்ப நமக்கு ஒரு ஹதீஸ்ல ஒரு கேள்வி வரும். எந்த ஹதீஸ்ல? நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு, யார் அதை மரணமிடுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார். சரி, அப்ப நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இவ்வளவுதான் என்ற எண்ணிக்கை கிடையாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வருவோம்? அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வருவோம்? நாங்க ஓதக்கூடிய ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அப்துக்கு ஆரம்பிக்குமே ஒரு துவா, அஹமதுல வரக்கூடிய ஒரு செய்தி. அதில பாத்தீங்கன்னா அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக், அதாவது உனது மறைவான ஞானத்தில் நீ உன்னிடம் வைத்துக் கொண்டாயே அந்த திருநாமங்களை கொண்டும் கேட்கிறேன். புரியுது அவங்க சொல்றது? அல்லாஹ் தனது படைப்புகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் தனது மறைவான ஞானத்தில் வைத்துக் கொண்டானே அந்த திருநாமங்களை கொண்டும் கேட்கிறேன். அப்ப இந்த இடம் எதற்கு ஆதாரம்? உங்களுக்கு எதற்கு ஆதாரம்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இவ்வளவுதான் என்ன செய்ய முடியாது, கூற முடியாது. அல்லாஹ் தனது மறைவான இல்மில் தன்னிடம் என்ன தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சொல். அப்ப 99 திருநாமங்கள் நபி அவங்க ஏன் சொன்னாங்க? 99 திருநாமங்கள், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூட நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 110க்கு மேல வரும். ஆதாரப்பூர்வமானது நாங்க குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 110க்கு மேல என்ன செய்யும், அப்படி வருவதை நீங்க பார்க்கலாம். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு என்று சொல்லி அந்த அப்படியே ஒரு லிஸ்டா வரும் திருநாமங்கள். அந்த ஹதீஸ் லைஃப், அந்த ஹதீஸ் என்ன, பலவீனமானது. புரியுதா? அப்ப ஆதாரப்பூர்வமான புகாரில வர ஹதீஸ் என்ன? நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு, யார் அதை மரணமிடுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார். அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்னவென்றால், நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே எதை நாடினார்கள் என்றால், யார் 99 திருநாமங்களை மரணமிடுவாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். எனவே எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் மட்டும்தான் என்று புரிந்து கொள்வதற்கு சொன்னது அல்ல. நபி அவங்க என்ன எதுக்கு சொல்றாங்க? ஒரு சிறப்பை சொல்றாங்க. 99 அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை என்ன குர்ஆன் ஹதீஸ்ல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நிறைய வரும், 110க்கு மேல வரும் திருநாமங்கள். புரியுது அவங்க சொல்றது? அப்ப நபி அவங்க இங்க 99 சொன்னதுடைய நோக்கம் என்ன? யார் அதை பொருளை விளங்கி மரணமிடுவாரோ அவர் என்ன செய்து விடுவார், சுவர்க்கம் நுழைந்து விடுவார். சரியா? அப்ப இப்போது நீங்க எழுதி கொண்ட மூன்றாவது அடிப்படை, மூன்றாவது என்ன படிச்சோம்? அல்லாஹ்வுடைய திருநாமங்களுக்கு என்ன இவ்வளவுதான் என்ற எண்ணிக்கை கிடையாது என்பதை படித்தோம். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நான்காவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்குதானே, அல்ல நாங்க சொல்றோம் அல் அஸ்மான்னு சொல்றோம் திருநாமங்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு வட்டம். அஸ்மா என்பது என்ன? திருநாமங்கள் ஒரு சிறிய வட்டம். அதை விட கொஞ்சம் பெரிய வட்டம், அதை விட கொஞ்சம் பெரிய வட்டம், அது என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகள். அதை விட ஒரு பெரிய வட்டம், அது என்ன? அல்லாஹ்வுடைய செயல்கள். புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அடிப்படை. என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்பது என்ன? ஒரு குறுகிய வட்டம். அதை விட ஒரு பெரிய வட்டம் எது சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய பண்புகள். அதை விட பெரிய வட்டம் எது? அல்லாஹ்வுடைய செயல்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க மூன்று. எனவே பேர்கள்ல நமக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, அதில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்புகள் அதை விட கொஞ்சம் விசாலத்தன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய செயல்கள்ல அதை விட விசாலத்தன்மை இருக்கிறது என்ற அடிப்படையும் நாம் இங்க என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? இப்ப இதுல நாம் சொல்வதாக இருந்தால், இப்ப நீங்க உதாரணம் எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய பெயர்ல இருந்து எதை எடுக்கலாம்? எதை எடுக்கலாம்? பண்புகள் எடுக்கலாம். இப்ப நான்
சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம் அர் ரஸாக், அப்படிதானே? அர் ரஸாக் என்றால் என்ன? உணவளிப்பவன் இல்லையா? அல்லாஹ் என்ன? உணவளிப்பவன் அர் ரஸாக். அப்ப எனவே அங்கு அந்த உணவளித்தல் என்ற பண்பு என்ன செய்து அங்கு இருக்கிறது. இப்ப அர் ரஹ்மான், ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன் அல்லது அன்பாளன். இந்த பேர் என்ன பண்பை கொண்டிருக்கிறது? அர் ரஹ்மத், அன்பு அருள் என்ற பண்பை என்ன செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? கொண்டிருக்கிறது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களில் இருந்து என்ன செய்யலாம்? பண்பை எடுக்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு சொல்லப்படுது, அந்த பண்பில் இருந்து பெயர் எடுக்க முடியாது. நல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு சொல்லப்படுகிறது. இப்ப உதாரணமாக இப்ப அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, எப்படி என்று சொன்னால், அதாவது அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வயம்குரூன, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். இப்படி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. இதை வைத்து மாக்கிர் என்ற ஒரு பேரை அல்லாஹ்வுக்கு எடுக்க முடியுமா? சூழ்ச்சியாளன் என்று நிச்சயமாக எடுக்க முடியாது. அல்லாஹ் எப்போது அவர்கள் சூழ்ச்சி செய்த காரணத்தால் அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். எனவே பண்பில் இருந்து எதை எடுக்க முடியாது? பெயர்கள் எடுக்க முடியாது. உதாரணமா அல்லாஹ் சொல்றான், வஜாஅ ரப்புக, வஜாஅ ரப்புக, உமது இறைவன் வந்தான். அப்ப உமது இறைவன் வந்தான், இது அல்லாஹ்வுடைய பண்பு. இதில் இருந்து என்ன ஜாஇ என்ற ஒரு பெயரை என்ன செய்ய எடுக்க முடியாது. அப்ப பண்பில் இருந்து என்ன எடுக்க முடியாது? பெயர் எடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒன்று ரெண்டு உதாரணங்கள் நான் உங்களுக்கு இதிலே சொன்னேன். அதே நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது யஜூசு அஹது சிஃபதி மினல் ஃபிஅல், அதாவது ஃபிஅல் என்ற ஒரு வினை சொல்லிலிருந்து இப்ப அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்றால், ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் என்ன செய்தான்? பிடித்தான். அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் பிடித்துக் கொண்டான். இப்ப இங்க என்ன சொல்லப்படுது? பிடித்தான் என்று சொல்லப்படுது, அப்படித்தானே? பிடித்தான் என்று சொல்லப்படுது. பிடித்தான் என்பதிலிருந்து பிடித்தல் என்ற பண்பை எடுக்க முடியுமா என்றால் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேறுபாடு புரியுது அவங்க சொல்றது. இப்ப நாங்க சொன்னோம், திரும்ப கொஞ்சம் வாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இருந்து என்ன எடுக்கிறது? பண்புகள் எடுக்கலாம். பண்பிலிருந்து எது எடுக்க முடியாது? பெயர் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய செயல்கள்ல இருந்து பண்பெடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அதையும் குறிச்சுவோங்க. என்ன? அல்லாஹ் தனக்கு ஒரு செயலை சொல்கிறான். அப்படி சொல்கின்ற அந்த செயலில் இருந்து என்ன எடுக்கலாம்? பண்பை எடுக்கலாம். வயும் சிக்கு சமா, அல்லாஹ் வானத்தை என்ன செய்கிறான்? பற்றி பிடித்தவனாக இருக்கிறான் என்றால் இந்த ஃபியல், இந்த வினை சொல்லில் இருந்து பிடித்தல் என்ற பண்பை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அப்ப இதையும் நீங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தும், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தும் என்ன செய்து பண்புகளை அறிவிக்கக்கூடியவைகள். அல்லாஹ் தனக்கு ஒரு திருநாமத்தை சொன்னால் அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு, அல்லாஹ்வுக்கு உண்டு. புரியுதா அவங்க சொல்றது? உதாரணமாக மனிதர்களை நீங்க எடுத்தீங்கன்னா சில நேரம் பேர் வச்சிருப்பாங்க, பேருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி சிலவங்க இருக்கிறாங்களா? அசாதி, உண்மையாளர் சாதிக்கன்னு பேர் வச்சிருப்பாரு, வாயை திறந்தா என்ன பொய்யாகத்தாய் விளைச்சா. ஒருத்தர் அமீன், நம்பிக்கைக்குரியன் பேர் வச்சிருப்பாரு. அப்படி பேர் உள்ளவங்க அது அவங்களும் சொல்லல, பொதுவா சொல்றது. புரியுதா? எனவே ஒருத்தர் அமீன் பேர் வச்சிருப்பார், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கையாளர். இல்லைங்களா? செய்யறதெல்லாம் என்ன? துரோகம். இப்படி இருப்பாங்க, மனிதர்கள் இருக்கலாம். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் தனக்கு பேரை சூட்டி இருக்கிறான், சொல்லி இருக்கிறான் என்றால் அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு என்ன? முழுமையாக உண்டு. அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு முழுமையாக உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று சில திருநாமங்கள் இணைந்து வரும்போது அதை நாங்கள் தனித்து சொல்லவும் கூடாது. சில திருநாமங்கள் இணைத்து சொல்லப்பட்டிருக்கும், இணைத்து சொல்லப்பட்டதை நாம் தனித்து சொல்லக்கூடாது. உதாரணமாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லக்கூடிய திருநாமங்கள் எடுத்தீங்கன்னா, அல் ஹாஃபிஸ் அர் ராஃபி. அல் ஹாஃபிஸ் என்றா தாழ்த்துவன், அர் ராஃபி என்றா உயர்த்துவன். இந்த ரெண்டு சேர்ந்துதான் ஹதீஸ்ல வரும். அல் ஹாஃபிஸ் அர் ராஃபி, தாழ்த்துவன், என்ன விலையை தாழ்த்துவன், அர் ராஃபி உயர்த்துவன்.
இப்படி இந்த இதுல வந்து தனித்த அல் ஹாஃபிதை மட்டும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? அல் ஹாஃபில் அர் ராஃபி. அதே மாதிரி எடுத்துங்க அல் முஹி அல் முமீத். அல் முஹி என்றா என்ன? உயிர்ப்பிப்பவன். அல் முமீத் என்றா என்ன செய்யக்கூடியவன்? மரணிக்க செய்பவன். அப்ப இந்த இரண்டு பெயர்களும் இணைத்துதான் சொல்லப்பட வேண்டும். அதே போன்று அல் முஇஸ் அல் முதில். அல் முஇஸ் என்றா என்ன? சொல்லுங்க, கண்ணியப்படுத்துவன். அல் முதில் என்றா கேவலப்படுத்துவன், இழிவாக்குவன். அப்ப இந்த இரண்டு பெயர்களும் சேர்ந்துதான் வரும். அப்ப எனவே இவ்வாறாக என் அருமையான சகோதரர்களே, இப்படி வரக்கூடிய திருநாமங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தனித்து சொல்லவும் கூடாது என்ற அடிப்படையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே, இதுல நாம் இன்னொரு அடிப்படையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை இப்ப நான் சொன்ன அடிப்படைகளோடு சேர்த்து இப்ப அதாவது அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகள் இந்த இரண்டும் இணையக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம், அல்லது வந்து சத்தியம் செய்கிறோம், இதுல இணைந்து வரும். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கு, துஆவிலும் அடிமைத்துவத்தை சொல்லும் போது அதை இணைத்து சொல்வதிலும் பிரிந்து வரக்கூடிய இடங்களும் இருக்கின்றன. இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா நாம் சொல்லுவோம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அப்படித்தானே? அஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று வரக்கூடியது. குர்ஆன்ல கூட இன்னி அஊது பிர் ரஹ்மானி, இந்த நாங்க சொல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு பாதுகாப்பு தேட முடியுமா? அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு பாதுகாப்பு தேட முடியுமா என்று பார்த்தால் தேட முடியும் என்பதற்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. அஊது பிரிலாக மின் ஸஹதிக், அஊது பிரிலாக மின் ஸஹதிக், அதாவது உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது ரெண்டும் என்ன? இங்க சொல்லக்கூடிய ரெண்டும் என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகள். அப்ப இது போன்று நிறைய ஆதாரங்களை நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதுல மற்றொரு விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். சத்தியம் செய்கின்ற போது நாம் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹினா சத்தியம், அதாவது உக்ஸிமு பில்லாஹ், அதே போன்று உக்ஸிமு பி இஸ்ஸத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு சத்தியம் செய்கிறேன், இப்படி சத்தியம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. உக்ஸிமு பி இஸ்ஸத்தில்லாஹ். அதே நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, இதுல நாம் கூடாத ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஒருவருக்கு வந்து என்ன செய்யுது? அப்துல் காதிர் என்று பெயர் இருக்கிறது. அப்துல் காதிர் என்ன? அல்லாஹ்வுடைய திருநாம காதிர் என்றா என்ன? பேராற்றல் மிக்கவன், அவனுடைய அடிமை. இப்படி பெயர் வைப்பதற்கு என்ன இருக்குது? மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் அப்துல் குதுரா எப்படி வைக்க கூடாது? குதுரா, காதிர் என்ற பெயர்ல இருந்து என்ன பண்பு எடுக்கப்படும்? குதுரா, சக்தி, ஆற்றல் என்ற பண்பு எடுக்கப்படுதா இல்லையா? அப்ப எனவே அந்த பண்பை வைத்து எப்படி பெயர் அமைக்க முடியாது? அப்துல் குதுரா, அப்துல் குதுரா, அதாவது ஆற்றலின் அடிமை, இப்படி பெயர் வைக்க முடியாது. இப்படி பெயர் வைக்க கூடாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற சில அடிப்படைகளோடு சேர்த்து அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல நாம் சொல்லக்கூடிய அடுத்த மிக முக்கியமான அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்படுகின்ற போது அந்த பண்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உண்டு, புரியுதா? அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆனால் நான் உங்களுக்கு சென்ற வகுப்புகள்ல கூட சொன்ன ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல நாங்க 4 விடயங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னோம். 4 விடயங்கள் செய்யக்கூடாதவைகள் என்று சொன்னோம். அந்த 4 விடயங்கள் மிக முக்கியமானவைகள். அந்த 4ம் என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள்ல செய்யக்கூடாத 4 விஷயங்கள் என்ன? அதாவது அதை மறுக்க கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? பிலா தஅதீல் என்று சொன்னோம், புரியுதா? அவற்றில் எதையும் நாங்க மறுக்க கூடாது. அதே போன்று அடுத்து நாம் உங்களுக்கு என்ன சொன்னோம்? சொல்லுங்க. அதாவது அதை நாம் மாற்றக்கூடாது, தஹ்ரீஃப், அதை நாங்க மாற்றக்கூடாது, அதில் எதையும் நாம் மாற்றக்கூடாது. 3வது சொன்னோம், அதுக்கு என்ன? முறைமை, அதற்கு கற்பிக்க கூடாது. 4வது என்ன சொன்னோம்? அதற்கு உதாரணம் கற்பிக்க கூடாது. இந்த 4ம் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4ம் செய்யப்படக்கூடாதவைகள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு சொல்லும் போது இப்ப முறைமை என்று சொல்கின்ற போது, அதாவது அல்லாஹ் இப்படித்தான் இறங்குகிறான் என்ற ஒரு முறைமையை கற்பிக்கிறது, புரியுதா அவங்க சொல்றது? இப்ப சிலரை பாருங்க, அதாவது அவங்களோட பகுத்தறிவை பயன்படுத்திய காரணத்தால அவங்க எப்படி வழிகட்டுறாங்கன்னு. இப்ப சிலவங்க சொல்றாங்க,
அல்லாஹ் பிந்திய இரவுல துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் என்றால் உலகத்தில எல்லா பகுதியிலும் பிந்திய இரவு இருந்து கொண்டிருக்கும். எனவே அரிசி காலியாகிவிடும். அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அல்லாஹ் அரிசின் மீதானான் என்று சொல்கிறான். எனவே இப்படி இவர்கள் சொல்லும் போது என்ன செய்துவிடும், அரிசி காலியாகிவிடும் என்று என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. இப்படி வாதத்தை வைக்கக்கூடியவர்கள் குர்ஆனுடைய எந்த வசனத்தை மறுக்கிறார்கள் என்றால், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ் எப்படி சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று என்ன எந்த ஒன்றும் இல்லை. அப்ப எனவே அரிசி காலியாகுது என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன அங்க பிழைய தவற செய்யறாங்கடா, ஒரு மனிதன் இறங்குவதை போன்று அல்லாஹ் இறங்குவதை கற்பனை செய்கிறார்கள். என்ன கற்பனை செய்யறாங்க, ஒரு மனிதன் இறங்குவதை போன்று அல்லாஹ் இறங்குவதை கற்பனை செய்கின்ற காரணம் தான் இங்க இந்த வழிகேட்டுக்குரிய காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொன்ன போது சஹாபாக்கள் அதை அவ்வாறு என்ன செய்தார்கள், ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக நமக்கு இப்ப டைனோசர்னா நமக்கு ஒரு பிக்சர் வருதா இல்லையா, டைனோசர் ஒரு பிக்சர் வருதா இல்லையா. நான் சொல்றேன் குயினோசர் என்று சொல்கிறேன். குயினோசர் உங்களுக்கு ஒரு பிக்சர் வருமா, வராது. ஏன் வராது, தெரியல. எனவே படைத்த ரப்புல் ஆலமீனுடைய விஷயம் என்பது மறைவான இல்ம். அது என்ன மறைவான, அது நமது சிந்தனைக்கு கொண்டு வர முடியாது. அல்லாஹ் மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று சிறப்பித்து ஏன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், நாம் நம்புகிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது மிக முறைமை என்று சொல்கின்ற போது, அதாவது இப்படித்தான் இறங்குகிறான், அல்லாஹ்வுடைய கை இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய முகம் இப்படித்தான் இருக்கும் என்றால் அது என்ன, அது மிகப்பெரிய வழிகேடு, அது குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய விடயம். எனவே அதனால தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் பிரபலமான ஒரு இமாமுடைய கூற்றை இந்த பாடத்தில் நாங்கள் எப்போதும் நினைவுபடுத்துவோம் இல்லையா. இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்களுடைய அந்த கூற்றை நினைவுபடுத்துவோம். அது அல் அஸ்மா வ சிஃபாத், பைஹகி இமாமுடைய அஸ்மா வ சிஃபாத் என்ற அந்த நூல்ல 867 பக்கத்துல வருகிறது. என்ன, ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ் அரிசி மீது ஆனான், அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்தான் என்றால் அல்லாஹ் எப்படி அரிசி மீது ஆனான் என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவங்க சொன்ன பதில் என்ன பதில், அல்லாஹ் அரிசி மீது ஆனான் என்பதை நாம் அறிந்து விடுமே. அல்லாஹ் சொல்கிறான், யார் சொல்றது அல்லாஹ். எனவே நாம் அதை என்ன செய்கிறோம், அதை நாம் முழுமையாக அவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறான் என்று அவன் சொல்லல, எப்படி இருக்கிறான் அவன் சொன்னா அதை நாங்க என்ன செய்வோம், நம்புவோம். அல்லாஹ் சொல்வது எதுதான், அதாவது கைஃபியத் என்பது நமக்கு தெரியாது, இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. முறைமை என்பது எப்படி இருக்கிறான் என்பது நமக்கு என்னது சொல்லப்படல, அதனால தெரியாது. சொல்லப்பட்ட என்ன அதையும் சொல்வோம். எனவே இங்கு அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அல்லாஹ் அரிசி மீது ஆனான், புரியுது அவன் சொல்றது. எனவே அவங்க என்ன சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள், இதை ஈமான் கொள்வது, அல்லாஹ் அரிசி மீது இருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமை, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத் என்றாங்க. சஹாபாக்கள் யாரும் கேட்கல. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக நாம் இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 4 வழிகேடுகள் இதில் நிகழக்கூடாதவைகள். புரியுது அவன் சொல்றது, அல்லாஹ் தனக்கு சொன்ன, நீங்க குர்ஆன்ல கூட எடுத்து பாருங்களே, அல்லாஹ் சொல்றான் எப்படி, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன். இப்ப சுப்ஹான ரப்பிக என்ற என்ன அர்த்தம், உமது இறைவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவன் ரப்பில் இஸ்ஸா, அவன் யார், கண்ணியத்துக்குரிய இறைவன். அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டு கண்ணியத்துக்குரிய இறைவன், உமது இறைவன் தூய்மையானவன். எனவே அவங்க அல்லாஹ்வை எப்படி அவங்களுடைய மனோ இச்சைப்படி வர்ணிக்கிறார்கள், மனோ இச்சைப்படி படைத்த ரப்பை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன, வஸலாமுன் அலல் முர்சலீன், நபிமார்கள் மீது சலாம் உண்டாவதாக. இதோடு இணைச்சு சொல்லப்படுது. அப்ப நபிமார்கள் அல்லாஹுவை முறையாக வர்ணித்தார்கள், நபிமார்கள் அல்லாஹுவை முறையாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள், முறையாக சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே நாம் அந்த வழியில் செல்ல வேண்டுமே தவிர நாம் பின்னால தோன்றிய வழிகேடுகள்ல நாம் சிக்கிவிடக் கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்பை நாம் இதோட நிறைவு செய்ததோட கடைசியா இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், மிக முக்கியமான விடயம், அதாவது அல்லாஹுடைய பெயர்களை பண்புகளை நாம் அறிந்து கொள்வதில் உள்ள நமது
என்ன ஈமானிய அந்த ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானவை. அது மிக முக்கியமான ஒரு பகுதி. புரியுதா சொல்றது? அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை நாம் அறிந்து கொள்வது என்பது, அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். அல்லாஹ் யாவற்றையும் பார்க்கிறான் என்பதை உறுதியாக நம்புகிறோம். இந்த நம்பிக்கை எமது வாழ்வில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது எம்மை பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும், இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் பண்புகளை நாம் அறிவது என்பது நமது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் இதுல மிக முக்கியமான இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் மீது மஹப்பத் நேசம் அதிகரிக்கும். அல்லாஹ்வை பற்றி ஒருவன் எந்த அளவு அறிந்து கொள்வானோ அந்த அளவு அவனது ஈமான் அதிகரிக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம்? அகீதாவுடைய பகுதியை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நாம் ஃபிக்ஹுடைய பகுதிக்கு வருவோம். ஃபிக்ஹுடைய பகுதியை பொறுத்தவரையில ஃபிக்ஹுடைய தலைப்பில் நாம் தஹாராவுடைய பாடத்துல தான் இன்னும் இருக்கிறோம். சுத்தம் என்ற பாடத்துல தான் இருக்கிறோம். சுத்தம் என்ற இந்த தலைப்பில் அதாவது இறுதியான பகுதி என்னவென்று சொன்னால், இது பெண்களோடு சம்பந்தப்பட்டதாக, அதாவது மாதவிடாய், அதே போன்று நிஃபாஸ் அந்த பிரசவ தீட்டு, அதே போன்று முஸ்தஹாதான்னு சொல்லக்கூடிய உதிரப்போக்கு, இந்த 3 சம்பந்தமான தலைப்பு. இது தொடர்பான விடயங்களை நாம் என்ன செய்யலாம்? சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இதில் முதலாவதாக நாம் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்ப்போம். 2வது அத்தியாயம் 222வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உம்மிடம் அவர்கள் மாதவிடாயை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது அல்லாஹு தஆலா என்ன சொல்ற, என்ன அது ஒரு ஒரு தீட்டு மாதிரி உள்ள ஒரு விடயம். குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீத், அந்த மாதவிடாயுடைய காலத்தில் நீங்கள் பெண்களை விட்டு என்ன செய்ய? விலகி இருங்கள், அவர்களை நெருங்காதீர்கள், அவர்கள் தூய்மை அடைகின்ற வரை. அவர்கள் அந்த உபாதையில் தூய்மை அடைந்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க? அவர்களை நெருங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதை போன்று. எனவே நறுமையான சகோதரர்களே, இது தொடர்பாக இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், அதாவது நிக்காஹை தவிர, அதாவது இல்லற உடல் உறவை தவிர மற்றவைகளை நீங்கள் செய்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் பார்க்கிறோம், யூதர்கள் முழுமையாக மாதவிடாய் காலத்தில் பெண்களை என்ன செய்தார்கள்? ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அதை இஸ்லாம் என்ன செய்கிறது? கண்டித்துத்தான் இந்த வசனத்தையே இறக்குகிறது. எனவே அவ்வாறு பெண்களை ஒதுக்குவதற்கெல்லாம் மார்க்கம் இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. இங்கு தடை என்பது அந்த இல்லற உறவு மாத்திரம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போது நாம் பார்ப்போம், அதாவது இந்த தலைப்பில் ஒரு மாதவிடாய் பெண்ணை பொறுத்தவரையில செய்யக்கூடாதவைகள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவைகள் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, இந்த காலத்தில் தடுக்கப்பட்ட விடயங்கள்ல, அதாவது இந்த நாங்க இப்போ சொன்ன இந்த செய்தியின் அடிப்படையில இல்லற உறவு என்பது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அது அல்லாத ஏனைய செயல்களை பொறுத்தவரையில அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற சம்பந்தமான ஹதீஸ்களும் இருக்கின்றன. அதே போன்று 2வது எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதவிடாய் காலத்துல தலாக் என்ன செய்வது? தலாக் சொல்வதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஏன் அந்த காலத்தை சரியாக கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பது என்ற அடிப்படை அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கற்பிணி பெண் என்று சொல்கின்ற போது, அந்த ஒரு கற்பிணி பெண்ணுடைய விஷயத்துல மாதவிடாய் என்பது தொடரப்படாது. அந்த கற்பிணி பெண் குழந்தையை ஒரு நாள்ல பெற்றெடுத்தாலும் இதுதான் என்பது என்ன செய்துவிடும்? முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அதே போன்று 3வது விடயம், தொழுகை என்பது அந்த காலத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. தொழுகை தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. தொழுகையை பொறுத்தவரை சில சட்டங்களை சொல்லுவாங்க. உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அவர்கள் அந்த சுத்தம் அடைதல் என்பது, சுத்தம் அடையக்கூடிய விடயத்தை பொறுத்தவரையில சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் தொழுகையுடைய நேரம் நுழைந்து தொழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படியான நிலையில அவர்களுக்கு மாதவிடாய் என்பது ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால், அவங்க குளித்து சுத்தமடைந்த பிறகு, அந்த நாட்கள் முடிந்து சுத்தமடைந்த பிறகு அந்த தொழுகையை மாத்திரம் கவா செய்ய வேண்டும் என்ற மார்க்க தீர்ப்பை என்ன செய்திருக்கிறாங்க? அறிஞர்கள் வழங்கி இருக்கிறாங்க. அதே போல எந்த தொழுகை நேரம் நுழைந்து,
எந்த தொழுகையுடைய நேரம் நுழைந்து அது தொழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குதானே, அது நுழைந்த பிறகு என்ன செய்து அந்த பெண் தொழாமலே மாதவிடாய் என்பது ஏற்பட்டு விடுகிறது என்ற சில அறிஞருடைய ஃபத்வாவாக இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் நாங்க நேரடியாக ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம்டா, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 335வது வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்கிறார்கள், அதாவது பெண்கள் மாதவிடாய் பெண்கள் அந்த மாதவிடாய் முடிந்த பிறகு அவர்களுடைய அந்த நோன்பை கதா செய்கிறார்கள், ஆனால் அவங்க தொழுகையை கதா செய்வதில்லை ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பெண்ணிடம் முதலாக கேட்கிறாங்க, அதாவது ஹரூரியா என்ற பகுதியை சேர்ந்தவங்களா? ஹரூரா என்பது கூஃபாவில் உள்ள ஒரு ஊர், அந்த பகுதியில் தான் ஹவாரிஜிகள் உருவானார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, நான் அந்த ஹரூரியா பகுதியைச் சேர்ந்தவள் அல்ல, நான் உங்களிடம் தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்ன பதில் என்னவென்றால், அதாவது மாதவிடாயுடைய காலத்தில் நாம் தொழுகையை கதா செய்யுமாறு ஏவப்படவில்லை, நோன்பை கதா செய்யுமாறு நாம் ஏவப்பட்டோம் என்றுதான் சொல்கிறார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, தொழுகையை கதா செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவவில்லை என்பதுதான் அதற்கான பதில். ஏன்னா ஹவாரிஜிகள் இதுல ஒரு மாற்று கருத்துல அவர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே, நோன்பு என்னது, அந்த காலத்தில் நோன்பு நோட்பது கூடாது, தடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால, ஃபஜ்ருடைய உதயத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னால் அவங்க சுத்தமடைந்து விட்டாலும் அவர்கள் என்ன செய்யலாம், குளிக்காமலே நோன்புக்குரிய நியத்தை என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் இப்ப நோன்பு திறக்கக்கூடிய நேரம், நோன்பு திறப்பதற்கு ஒரு நிமிடம் இருக்கிற அந்த நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாலும் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்ற சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் தவாஃப் பொறுத்தவரையில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ்ஜில் மாதவிடாய் ஏற்பட்டது. அப்போது அவங்க மிகவும் கவலையோடு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ஆதமுடைய பெண் மக்களுக்கு அல்லாஹ் விதித்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளுங்கள் தவாஃபை தவிர, ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளுங்கள் தவாஃபை தவிர என்று சொன்னார்கள். அப்ப தவாஃப்ல கூட நாங்க பாக்குறோம், தவாஃபுல் விதா இறுதி அந்த விடைபெறும் தவாஃப்ல அவங்களுக்கு மாதவிடாய் பெண்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் பார்க்கிறது மஸ்ஜிதுல தரித்திருத்தல். உதாரணம் மஸ்ஜிதுக்கு இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ள பாய் இருக்கிறது, போய் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அப்ப சொல்றாங்க, நான் மாதவிடாயோடு இருக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாதவிடாய் என்பது உங்களுக்கு கையில் இல்லை என்றான், உமது கையில் இல்லை என்று சொல்றான். எனவே இவ்வாறு தேவைக்கு போய் வருவதற்கான அனுமதி இருக்கிறது. அப்ப எது இங்கு தடுக்கப்படுகிறது என்றால் மஸ்ஜிதிலே தொடர்ந்து இருப்பதைத்தான். எனவே இவைகள் மாதவிடாயுடைய காலத்தில் தடுக்கப்பட்ட விடயங்கள். இதே விடயங்கள் பிரசவத்தீட்டு ஏற்பட்டு விட்டாலும் அந்த காலத்திலும் இவைகள் தடுக்கப்பட்டவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்ஆனை தொடுவது ஓதுவது சம்பந்தமான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதுல என்ன செய்து நேரடியான சஹீஹான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இன்னொரு சட்டத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இப்ப மாதவிடாயிலிருந்து ஒரு பெண் தூய்மை அடைந்து விடுகிறாள், இன்னும் என்ன செய்யவில்லை, அந்த பெண் குளித்துக் கொள்ளவில்லை என்ற இந்த சூழல்ல நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், நோன்புக்குரிய நியத்தை என்ன செய்யலாம், குளிக்காமலே அவர்கள் வைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று கணவன் மனைவி இல்லற உறவு கூட அதுக்கு என்னது, அந்த குளிக்காமல் அதற்கு அனுமதி இருக்கிறது, தலாக்குக்கு அனுமதி இருக்கிறது. அதே போன்று குளிக்காமல் உது செய்துவிட்டு மஸ்ஜிதிலே என்ன செய்வது, நிற்பதற்கும் அவ்வாறு இருந்து கொள்வதற்கும் அனுமதி, அப்படி ஒரு தேவை சூழல் ஏற்படுகின்ற போது என்ற விடயங்களை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இது தொடர்பான சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். என்றால் இதுல அந்த உதிரப்போக்கு என்ற விடயமும் இருக்கின்ற காரணத்தால் இதில் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. இந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணி யார் என்றால் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள், சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது நான் இந்த தொடர் உதிரப்போக்கூடிய பெண்ணாக இருக்கிறேன், தூய்மை அடையாமல் இருக்கிறேன், நான் தொழுகையை விட்டுவிடவான்னு கேட்கிறான், தொழுகையை விட்டுவிடட்டுமான்னு கேட்கிறான். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா தாலிக இருக்குன், நீங்க தொழுகை விடக்கூடாது, இன்னமா தாலிக இருக்குன். இது ஒரு அந்த இரத்த குழாயிலிருந்து
வருவதுதான் கற்பப்பையிலிருந்து வரக்கூடிய மாதவிடாய் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க. வலைஸ பிஹைல். எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுடைய அந்த மாதவிடாயுடைய நாட்கள்ல மாத்திரம் தொழுகை விடுங்க. மாதவிடாயுடைய நாட்களை மாத்திரம் நீங்கள் தொழுகையை விட்டு விடுங்கள். அது முடிந்து விட்டதா, நீங்கள் குளித்து விட்டு நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் சும்ம தவல்லா லிகுல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டாங்க. இதுல சில ரிவாயத்துக்கள்ல என்னன்னா ஒரு கருத்து வேறுபாடு எதுல வருது என்ற அறிஞர்களுக்கு மத்தியில, ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்துக் கொள்ள வேண்டுமா, தொடர் உதிர போகக்கூடிய அந்த பெண் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளிக்க வேண்டுமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா அதுல அந்த ஹதீஸுடைய ஒரு வாசகம் குளித்துக் கொள்ளுங்கள் என்ற வாசகம் என்னது ஆதாரபூர்வமானதாக இல்லை. எனவே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பொறுத்தவரையில அவங்க தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது, அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது, அதையும் நாங்க பார்ப்போம். எனவே அந்த சஹாபிய பெண் அவங்களாக விரும்பி குளித்தார்கள் என்றுதான் வருது. நபி அவங்க குளிங்க என்று சொல்லி கட்டளையிட்டதை பொறுத்தவரையில அது ஆதாரமற்றது என்பதை அறிஞர்கள் சொல்லி, எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் தொழுகையுடைய நேரம் நுழைந்த பிறகு உது செய்து கொள்வது போதுமானது இந்த தொடர் உதிரப்போகக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த தொடர் உதிரப்போகக்கூடிய பெண்கள் அந்த மாதவிடாயுடைய அந்த நாட்களை மாத்திரம் அவர்கள் என்ன செய்து அந்த நாட்களில் மாத்திரம் தொழக்கூடாது. அந்த நாட்கள் முடிந்த பிறகு அதை அவங்க முடிவு செய்வதில் பெண்களுக்கு அந்த இல்ம் இருக்கிறது. அதனுடைய தன்மைகளை வைத்து அவங்க முடிவு செய்து கொள்ளலாம். அந்த நாட்களை கணக்கிட்டு அது மாதத்தில் எப்போது அது என்ன செய்து அந்த மாதவிடாய் நிலை ஏற்படுகிறது என்பதை வைத்து அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு அவர்கள் அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை பொறுத்தவரையில புகாரில 327வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, புகாரில 327 எண்ணில் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களுக்கு சுமார் 7 வருடங்கள் என்ன செய்து இந்த நிலை ஏற்பட்டது, தொடர் உதிரப்போகக்கூடிய நிலை சுமார் 7 வருடங்கள் அவங்களுக்கு அப்படி தொடர்ந்து இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிக்குமாறு ஏவினார்கள் என்று இந்த செய்தியில வருது. இந்த குளிக்குமாறு ஏவினாங்கன்ற வாசம் என்னது ஆதாரபூர்வமானதல்ல என்று ஹதீஸ் கல்வியுடைய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்துக் கொண்டாங்கன்னு வருகிறது. ஒரு சஹாபி பெண்ணுடைய செயலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஏவியதை பொறுத்தவரையில அது ஆதாரபூர்வமானதல்ல. சில அறிஞர்கள் இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நாங்க முன் சென்ற அந்த அறிஞர்கள் நீங்க எடுத்தீங்கன்னா சஹாபாக்கல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்ற இமாம்கள் அபு ஹனீஃபா, மாலிக், அஹமத், இவங்க எல்லாம் என்ன காண்றாங்கடா, குளிப்பது கடமை இல்லை என்றுதான் காணுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து. ஆனா அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் தொழுகையுடைய நேரம் நுழைந்தவுடன் வுது செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சட்டம் இதிலே கவனிக்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதில் மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த செய்தியை பொறுத்தவரையில இது எங்கு இடம்பெறுகிறது என்றால் புகாரில 297வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியிலே தலையை வைத்து அவங்க படுத்திருந்தாங்க. நான் ஒரு மாதவிடாய் பெண்ணாக இருந்தேன். அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் குர்ஆனை ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. எனவே இப்படி சுப்ஹானல்லாஹ், பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஏன்னா அன்று யூதர்கள் எடுத்தீங்கன்னா, யூதர்கள் பெண்களுக்கு மாதவிடாய் நிலை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களை தங்களோடு தொடர்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எவ்வளவு அழகான முறையில் என்ன செய்கிறது, வழிகாட்டல்களை வழங்குகிறது என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். இதில் மற்றும் ஒரு செய்தி தான், இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் யாராவது மாதவிடாயுடைய நிலையில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கீழாடையை கட்டச் சொல்லி அவங்களை கட்டி அணைப்பாங்க என்று சொல்லக்கூடிய செய்தி வருகிறது. எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சுய கட்டுப்பாட்டுடையவர்கள் வேறு யாரும் கிடையாது என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் அந்த பிரசவ தீட்டுடைய விஷயம். பிரசவ தீட்டுடைய நிலை ஏற்பட்டு விட்டாலும்
நாங்கள் மாதவிடாய் காலங்களில் என்ன கூடாதோ அவைகள் எல்லாம் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அதிகபட்சமாக 40 நாட்கள், அதைவிட குறைந்த காலங்களிலும் அவங்க தூய்மை அடைந்து விடலாம். தூய்மை அடைந்து விட்டால் அவர்கள் குளித்து என்ன செய்ய வேண்டும்? மார்க்க விடயங்களை, தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் நாம் இதிலே கவனிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பாடத்தை பொறுத்தவரையில இந்த பாடத்தில் நாங்க ஃபிக்ஹுடைய தலைப்புகளை பொறுத்தவரையில சுத்தம் சம்பந்தமான எல்லா தலைப்புகளையும் பெரும்பாலும் நாங்க பார்த்துட்டோம். மிக சுருக்கமாக சுத்தம் தொடர்பான அனைத்து தலைப்புகளையும் பார்த்து விட்டோம். இதற்கு அடுத்துள்ள தலைப்புகள் தொழுகை, மற்ற தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கின்றன என்பதை நாம் உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய பாடத்தை பொறுத்தவரை நாம் இன்றைய பாடத்தில் அகீதாவோட அஸ்மா வ சிஃபாத் தொடர்பான ஒரு தலைப்பை மிக சுருக்கமாக நாம் அதிலே சில முக்கியமான விடயங்களை தெரிந்து கொண்டோம். அதே போன்று நாம் ஃபிக்ஹுடைய தலைப்பை பொறுத்தவரையில சுத்தம் தொடர்பான சில விடயங்களை தெரிந்து கொண்டோம். இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள், சந்தேகங்கள் இதில் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.